பாண்டவர்கள் மகாபாரதத்துடைய முக்கியமான கதைநாயகர்கள். அந்த பாண்டவர்கள் பிறந்த கதை தெரியுமா? அஸ்தினாபுரத்துடைய மன்னனும் குந்தியின் கணவனுமான பாண்டு ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது அங்க மான் உருவல கிந்தம முனிவரும் அவருடைய மனைவியும் ஒன்று சேர தருணத்துல பெண்மான தன்னோட அம்புகளால வீழ்த்துறாரு பாண்டு. அந்த ஆண்மான் உருவல இருந்த கிந்தம முனிவர் மன்னன் பாண்டு கிட்ட, நீ உன் மனைவியோட ஒன்று சேர தருணத்துல இறந்துடுவாய் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. இதனால தன் மனைவியோட உடல் ரீதியா இணைய முடியாத சூழலுக்கு தள்ளப்படுறாரு. மனமுடைஞ்ச மன்னன் பாண்டு குந்தி கிட்ட சொல்றாரு, குந்தியால தான் விரும்பிய கடவுள்கிட்ட இருந்து குழந்தை பெற முடியும்னு துர்வாசர் கொடுத்த வரம் பத்தி பாண்டு கிட்ட சொல்றாங்க. ஏற்கனவே சூரிய தேவன் மூலம் கர்ணன் பிறந்த கதை நமக்கு தெரியும். அந்த வரத்தை பயன்படுத்தி யமதர்மன் மூலம் தர்மனும், வாயு தேவன் கிட்ட இருந்து பீமனும், இந்திரன் மூலம் அர்ஜுனனும் பிறக்கிறாங்க. பாண்டுவோட இரண்டாவது மனைவிக்கு குழந்தைகள் இல்லாத காரணத்தால குந்தி தேவியோடைய வரத்தை பயன்படுத்தி அஸ்வினி குமாரர்களை வேண்டியதன் பலனா நகுலனும் சகாதேவனும் பிறக்கிறாங்க. இறுதியில மன்னன் பாண்டு தனக்கு இடப்பட்ட சாபத்தை மறந்து மாத்திரையின் மேல் ஏற்பட்ட மோகத்தால அவர் அணைக்க போக அவர் மரணம் அடைகிறாரு. இப்படிதான் பஞ்சபாண்டவர்கள் பிறக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.